அப்பா சொல்லுமா. எனக்கு இன்ஜினியரிங் டிராஃப்ட் வேணும். என்னம்மா அதான் ஃபீஸ் கட்டும்போது எல்லாம் கட்டியாச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு நடுநடுவில் கேட்குறாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாளைக்கு எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. மறக்காம நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வா. சரிம்மா. அம்மா நில்லு. ம். எக்ஸாம் முடிஞ்சுது, என்ன படிச்ச, என்ன எழுதுன, எவ்வளவு மார்க் வாங்கின, எதுவுமே சொல்லவே இல்லை. இல்லப்பா, எல்லா சப்ஜெக்ட்டும் பாஸ் ஆயிட்டேன், ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஃபெயில் ஆயிட்டேன். என்னம்மா ஃபெயில் ஆயிட்டியா? என்னம்மா சொல்ற? பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா, உங்களுக்கு தான் இன்ஜினியரிங் கரெக்ஷன் பத்தி தெரியும்ல. யார் பாஸ் ஆவா யார் ஃபெயில் ஆவான்னு யாருக்குமே தெரியாது. இது அப்படிதான்ப்பா, நான் அரியர்ல எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிப்பேன். பாய்ப்பா, ஓடிரு. என்ன இந்த பொண்ணு பொறுப்பு இல்லாம பேசிட்டு போகுது என்னமோ. ச்சே. மா லேட் ஆகுதுமா, சீக்கிரமா டிஃபன் பாக்ஸை கொடுமா. டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பாலாவது குடிச்சிட்டு போ. மா பால்லாம் வேணாம், எனக்கு டைம் ஆச்சு, பாக்ஸை மட்டும் கொடு, நான் சாயங்காலம் வந்து குடிக்கிறேன். மா வண்டியா? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நான் காலேஜ் போகும்போது இவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸ் வைக்காதன்னு. எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸில் சாப்பிடுவேன்னு. நாளையிலேருந்து இந்த டிஃபன் பாக்ஸை வச்சா கொன்றுவேன். குட்டியோண்டு டிஃபன் பாக்ஸ், அதில் கொஞ்சோண்டு சாதம் கொஞ்சோண்டு குழம்பு, அவ்வளோதான். என்ன பெரிய டிஃபன் பாக்ஸாக கொடுத்துட்டாங்க? சின்னது தானே அதுவும். ஆமாம், இதை நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். சரிம்மா, இனிமேல் உனக்கு பிடிச்ச மாதிரி சின்னோண்டு டிஃபன் பாக்ஸ்லேயே கொடுத்து அனுப்புகிறேன். இந்தா. ஏண்டி டிஃபன் பாக்ஸ் கூட வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வர மாட்டியா? வாஷ் பண்ணலம்மா, இன்னைக்கு ஒரு நாள் நீ பண்ணிக்கோ, நாளிலேருந்து நான் பண்ணுறேன். காஃபி. இவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சிட்டு காஃபி வேற கேளு. ஆளப்பாரு, இன்னும் எப்போ எழுந்திரிச்சு காலேஜ் போகிறது? அம்மா இது என்ன ஸ்கூலுன்னு நினச்சியா? காலேஜ் தானே, பொறுமையாக எழுந்திரிச்சு போகலாம். சரி, அப்போ லேட்டாக தானே போக போகிற, வந்து எனக்கு காய்கறி மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி கொடு. எனக்கு என்ன சமைக்கிற வேலை நிறையா இருக்குது. மா என்னம்மா என்ன போய் காய்கறிலாம் கட் பண்ணி கொடுக்க சொல்கிற? நான் காலேஜ் போவேனாமா? ஆமாம், வேலைன்னு ஒன்று சொன்னால் மட்டும் உடனே காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு பேசிடு. என்ன வீட்டில் ஒரு வேலையும் செஞ்சிடாத. அதெல்லாம் நீயே கட் பண்ணிக்கோ. இந்த டிஃபன் பாக்ஸ் பிரச்சனையே வேணான்னு சொல்லி தான் நான் லஞ்ச் பாக்ஸே எடுத்துகிட்டு போகிறதில்ல. நீ காசு கொடு, நான் கேன்டீனில் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி, அங்கேயே போய் சாப்பிடு, அப்போ தான் உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஆ வந்து காஃபி போட்டேன், எடுத்துகிட்டு போ.